வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8 ஸோ இன்றைக்கி 24x7 லைவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து வெளியே வந்து படுத்து கிடக்காரு. ஸோ பவி வராங்க. பவி வந்து உள்ளே போய் தூங்குங்க முத்து, கொசு கடிக்குது, ஏன் இங்கே படுத்து கிடக்கிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, சும்மா படுத்து கிடக்கேன், இங்கே தானே அந்த அண்ணன் தீபக் அண்ணன் படுத்து உட்காந்துட்டே இருப்பார், ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துருக்கேன் அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்கிறாப்புல. பவி வந்து கேட்குறாங்க, என்ன முத்து, யாரோடையும் பாண்டிங்காகவே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் மஞ்சரி போகும்போதும் தீபக் அண்ணன் போகும்போதும் பயங்கரமாக கதறி அழுதுட்டிங்களே, என்னாச்சு அப்படின்னு வந்து பவி கேட்குறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, விதி விதி எங்கே விடுது, எல்லாமே மாட்டி விட்டுருதே அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே பவி சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை முத்து, அதெல்லாம் பாண்டிங் அதெல்லாம் வர்றதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கிறது தான் அப்படின்னு வந்து பவி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஆமாம், நம்மளால் யாரும் பாதிக்கப்படலைல, அதுவரை எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, என்ன முத்து, உங்களால் யாருமே பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாப்புல, நான் வந்து கேமில் சொல்லலை, பட் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிற இதில் போர்வையில் வந்து அவங்கள மறைச்சிக்கிட்டு என்னால் அவங்க கேமை வந்து கெடுத்து அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நான் யாரையும் வந்து பாதிப்புக்குள்ளாக்கலை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, ஆமாம், அது வேணால் நான் ஒத்துக்கிறேன், ஓகே, அதுதான் ரொம்ப தப்பாகி போயிடும், அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரம் இருந்திருக்கவே மாட்டீங்க முத்து அப்படின்னு வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் தான் போய்கிட்டுருக்கு. உடனே இன்னும் 1 வீக் தானே இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதுக்கு பவித்ரா சொல்கிறாங்க, இன்னும் 7 நாள் இருக்குது முத்து, 7 நாள் தான் இருக்குல்ல, 7 நாள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பவித்ரா. ஆமாம் பவி, என்னுடைய எண்ணம் எல்லாமே எப்போவுமே வந்து உழைக்கணும் பொழைக்கணும், அந்த மாதிரி தான் என்னுடைய எய்ம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்கு சொல்கிறாரு. உடனே பவி சொல்கிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி தான் முத்து, ஆனால் எனக்கு வந்து அதை சொல்ல தெரியல, நீங்கள் வந்து கிளியராக சொல்லிடுறீங்க, எனக்குமே அதே எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, உழைக்கணும் பொழைக்கணும் தான், பட் எனக்கு வந்து உங்களை அளவுக்கு கிளியராக வந்து சொல்ல தெரியல. இன்னும் ஒரு முத்து சொல்கிறாரு, 98 நாள் கடந்து வந்துட்டோம், ஸோ இன்னும் நாளைக்கு வந்து 99வது நாள், ஸோ என்ன நடக்குதோ நடக்கட்டும், எல்லாம் வந்து மேலே உள்ளவங்க பார்த்துக்குருவாங்க, ஸோ நம்ம வந்து போடுற உழைப்பை வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கிராசரி டாஸ்க் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த சுனிதா, பவித்ரா, அப்புறம் வந்து முத்துக்குமரன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ நாளைக்கு ஆப்வியஸ்லி கிராசரி டாஸ்க் நடக்கும். ஸோ எக்ஸெப்ட் பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமை யாராவது ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்னு. ஸோ குட் நைட், ஐ லவ் யூ.